அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரானின் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி அருகே கனிவெடிகளை புதைக்க முயன்ற ஈரானின் 16 கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக தாக்கி அழித்துள்ளது. உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து 1/5 நடைபெறும் இந்த பாதை முடங்கியுள்ளதால் எரிசக்தி சந்தையில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. இத்தகைய புவிசார் அரசியல் நெருக்கடிகளே தங்கத்தின் விலையை தொடர்ந்து ஏறுமுகத்தில் வைத்துள்ளது. முதலீட்டாளர்கள் இப்போது அமெரிக்காவின் நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் பெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித கொள்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். வரும் மார்ச் 18 நடைபெறவுள்ள கூட்டத்தில் வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பொதுவாக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போது தங்கம் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த ஆண்டில் மட்டும் தங்கம் விலை 20% மேலாக உயர்ந்து புதிய உச்சங்களை தொட்டுள்ளது. எதிர்காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து மெட்டல்ஸ் போக்கஸ் போன்ற ஆய்வு நிறுவனங்கள் ஒரு முக்கியமான கணிப்பை வெளியிட்டுள்ளன. தற்போதைய வேகத்தை பார்த்தால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தங்கம் ஒரு அவுன்ஸ் $6000 தாண்டும் என்றும் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் இது இன்னும் புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். அதேபோல் வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் பலேடியம் விலையிலும் இன்று லேசான ஏற்றம் காணப்படுகிறது. போரும் பொருளாதார குழப்பங்களும் நீடிக்கும் வரை தங்கம் ஒரு வலிமையான முதலீடாகவே நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.